இந்த உலகத்தினுடைய ஞானத்தை அல்லது ஞானம், உலக ஞானம் பரலோக ஞானங்கிறது அடுத்து, ஞானத்தை மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் இருளுக்குள்ளதான் தேடிட்டு இருக்கிறான். எங்க தேடுறானாமா? நல்லா சொல்லுங்க, எதுக்கு எங்க தேடிட்டு இருக்கிறாரு? வாசிப்போம் யோபுவின் புத்தகம் 28:12 வேகமா வாசிங்க. அடுத்து 28:3. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? எங்க பாருங்க, ஞானத்தை மனுஷன் என்ன செய்யறானா? எங்க கண்டெடுக்கலாம், எங்க கண்டெடுக்கலாம். மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கிறானா? ஞானத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான். எங்க தேடுறான்? தேடிக்கொண்டே இருக்கிறான். அது ஞானத்தை தேடுறா அப்படிங்கிறத விட சமாதானத்தை தேடுறான். இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? எனக்கு எங்க சமாதானம் கிடைக்கும், எங்க சமாதானம் கிடைக்கும், எங்க சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? அந்த ஞானத்துக்காக மலைமலையா ஏறி இறங்குறாங்க. ஆமா, இப்படி போனா சமாதானம் கிடைக்குமா, இப்படி வந்தா சமாதானம் கிடைக்குமா, தேட்டரில் போய் 3 மணி நேரம் உட்கார்ந்தா சமாதானம் கிடைக்குமா, அடுத்து ஒரு பெக்கு போட்டால் ஒரு சமாதானம் கிடைக்குமா, அப்படி ஒரு ஸ்மோக் பண்ணால் ஒரு சமாதானம் வருமா அப்படின்னு அந்த சமாதானத்தை தேடி தேடி சீரியல் பார்த்தா சமாதானம் வருமா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் என்னது? கொஞ்சம் சமாதானம். ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஒரு நாள் தேவன் என்கிட்ட சொன்னார், குட் சூப்பர். யார் சொன்னா? குட் சூப்பர்மா, தேங்க்யூ. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே மேல். அப்போ கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், இப்போ கூட இந்த தீபாவளி சமயத்தில் கூட எனக்கு சொன்னார், இதெல்லாம் அனித்தியமான சந்தோஷம். ஒரு சில பெருமையாக சொல்லுவாங்களே, நாங்கள் 10,000 ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சுங்கம்பாங்க. எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, 10,000 ரூபாயை ஒரு நிமிஷத்தில் அல்லது 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்க. இது எந்த சந்தோஷம்? அனித்தியமான சந்தோஷம். இது எந்த சந்தோஷம்? அனித்தியமான சந்தோஷம். ஆனா உங்களையும் என்னையும் தேவன் எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? ஜனங்களுக்குள்ள நித்திய சந்தோஷத்தை வைக்கிறதுக்கு. நல்ல கரந்தட்டுமா. நித்திய சந்தோஷத்தை நாம தான் அவங்களுக்கு காட்டணும். இயேசு கிறிஸ்து தான் நித்திய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம்ம ஜனங்களுக்குள்ள நம்ம தான் வைக்கணும். ஆமென் என்று சொல்லாம இதெல்லாம் என்னது? அனித்தியமான அழிந்து போகிற சந்தோஷங்கள் இதெல்லாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நித்திய சந்தோஷத்தை. ஆமா, என் தம்பி ஒரு பாட்டு எழுதுனா, அது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதுனா, உலகமா இதுதான் உலகமா, உலகமா இதுதான் உலகமா, நிம்மதி இல்லை அம்மதி இல்லை எங்கே எனக்கு நிம்மதி உண்டு, நிம்மதி இல்லை அம்மதி இல்லை எங்கே எனக்கு நிம்மதி உண்டு, உலகமா இதுதான் உலகமா, நிம்மதியை தருபவர் இயேசு உண்டு தெரியுமா, அமைதியை தருபவர் இயேசு உண்டு தெரியுமா.